வெல்கம் டு அம்மங்கா கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி தாங்கிரி கபாப். அதுக்கு கூடவே க்ரீன் சட்னி, அது ரெண்டையும் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம அம்மங்கா கிச்சனை லைக் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் கபாப் செய்கிறதுக்கு நான் இந்த மாதிரி லெக் பீஸாக ஒரு 6 பீஸ் எடுத்திருக்கேன். அதை இதை மாதிரி கத்தியால் எல்லா பக்கமும் நல்லா கீறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி 6 பீஸ் எடுத்திருக்கேன். இதில் இப்போ நம்ம 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு ஒரு லெமன் ஜூஸ் அப்படி புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா மேரினேட் பண்ணி 1 மணி நேரம் அப்படியே நம்ம ஊற விடணும். அவ்வளோதான். நல்லா கலந்து விட்டுட்டு 1 மணி நேரம் அப்படியே மூடி போட்டு நம்ம அப்படியே ஊற விட்டுடலாம். 1 மணி நேரம் கழித்து மற்ற மசாலாலாம் ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். 1 மணி நேரம் சிக்கன் துண்டுலாம் மேரினேட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம மசாலா செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். 1 கப் கெட்டி தயிர். இந்த தயிரை ஒரு மெலிசு துணியில் வடிகட்டிட்டு நல்லா க்ரீமியாக வர்ற வரைக்கும் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு 1 கப் தயிர், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை அதையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். கஸ்தூரி மேத்தி 1/2 ஸ்பூன், நெய் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், உப்பு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. ஏன்னா நம்ம மேரினேட் பண்ணும்போது உப்பு போட்டிருக்கோம், அதனால் உப்பு இப்போ கம்மியாக தான் நம்ம போட போகிறோம். வாங்க இதுக்கப்புறம் நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லா பொருள்களையும் பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு சமைக்கும் பொழுது நம்ம அளவுகளும் கரெக்டாக இருக்கும். நம்ம எதையும் போட மறக்கவும் மாட்டோம். இதே மாதிரி எப்போவுமே சமைக்கும் பொழுது எல்லா பொருளையும் பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு நீங்கள் சமைக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மிக்சிங் பவுலில் 1 கப் கெட்டி தயிர், அதை இப்போ சேர்த்துடலாம். இப்போது 1 ஸ்பூன் ஜீரகத்தூளையும் அதை சேர்த்துக்கலாம். கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் அதையும் சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு அதையும் அதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை அதுக்கப்புறம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதை அப்படியே எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போது மேரினேட் ஆகியிருக்கு சிக்கனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கஸ்தூரி மேத்தி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் 1. இப்போது இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய், இதை நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த மசாலாவையும் அதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த மசாலாவை எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மசாலாவை நம்ம கீறி வச்சுருக்கோம்ல அது உள்ளெல்லாம் படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது அப்படியே ஒரு 4 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணி ஒரு 4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம்.
ஒரு க்ரீன் சட்னி இப்போ அரைச்சிக்கலாம். க்ரீன் சட்னிக்கு ஒரு பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் புதினாவும், சாட் மசாலா ஒரு ஸ்பூன், ஜீரகத்தூள் அரை ஸ்பூன், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஆஃப் லெமன் ஜூஸ். அவ்வளோதான். இதை அப்படியே அரைச்சிட்டு வரலாம். இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்த சட்னியை ஒரு பவுலில் கெட்டி தயிராக எடுத்து அதை நல்லா விஸ்க வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு அரைச்ச சட்னியும் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணலைன்னா திப்பி திப்பியாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம க்ரீன் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ 5 மணி நேரம் சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. இதை இப்போ தவா ஃப்ரை பண்ண போகிறோம். தவா சூடேறிடுச்சு. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம ஊற வச்சுருக்கிற சிக்கன் துண்டுகளை மசாலா நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒன்று நாள் வைக்க ஆரம்பிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இது அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஒரு பக்கம் வந்துருச்சு, அதை அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹையில் வைக்க வேண்டாம். இப்போது திருப்பி விட்டு மறுபடியும் வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாம். இதே மாதிரி சிக்கன் துண்டுகளை 2 பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு நல்லா வேகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு. எலும்பை விட்டு அப்படியே கறி கரண்டு வந்துருச்சு. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இதை அப்படியே எடுத்துடலாம். பாருங்கள், அவ்வளோதான். என்னதான் ரெஸ்டாரண்ட்டில் போய் விதவிதமாக சாப்பிட்டாலும் அதே ரெஸ்டாரண்ட்டு சுவையில் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி தரும்போது நமக்கு மனசுக்கு நிறைவாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கும்ல. அதுக்காக அதே மாதிரி நீங்களும் இந்த சிக்கனை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அம்மங்கா கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.